ரீசெண்டாக ரோட்டில் ஒரு கப்பிள் பண்ண அட்ராசிட்டிஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். இப்போ அந்த நியூஸ்க்கு ஒரு எண்ட் வந்திருக்கு. திருவண்ணாமலை ஊருக்கில தங்கம் இருக்குதா? ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனாக்கு பொலிட்டிக்கல் வார்னிங்கா? பாகிஸ்தானையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பொண்ணோட செலிப்ரேஷன். Hey guys, this is me Vijay Dhanush. Welcome to our show Weekly Insight. So topic குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரீசெண்டாக ரோட்டில் ஒரு கப்பிள் பண்ண அட்ராசிட்டிஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். இப்போ அந்த நியூஸ்க்கு ஒரு எண்ட் வந்திருக்கு. சென்னையை சேர்ந்த அருண்குமார் பெங்களூர் ஹைவேல வண்டியில் போயிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணை பெட்ரோல் டேங்க் மேலே உட்கார வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. பெங்களூர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருண்குமாரோடைய வண்டி நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவரை தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸோட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் மேலே உட்காந்துட்டு வந்த பெண் வந்து அருண்குமாரோட கேர்ள் ஃப்ரெண்ட். லவ் பண்ணுறது உங்களோட பர்சனலான விஷயம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்டர்ஃபியர் ஆகலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போகிறப்போ பொதுமக்களுக்கு பாதிப்பு அடையலாம். ஸோ மக்களே, இந்த நியூஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. திருவண்ணாமலை ஊருக்கில தங்கம் இருக்குதா? திருவண்ணாமலை ராஜபாளையம் சுற்றி இருக்க பகுதிகளில் பூமிக்கு அடியில் தங்கம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்திய புவியியல் ஆய்வு மையத்துடைய டைரக்டர் விஜயகுமார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி தயாரிக்க பயன்படுற லித்தியம் என்ற ஒரு கனிமம் பூமிக்கு அடியில் படிமங்களாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்திய புவியியல் ஆய்வு மையத்துடைய டைரக்டர் விஜயகுமார் பிரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் இருக்க கனிம வளங்களை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறதா பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. டைரக்டர் விஜயகுமார் நாட்டில் இருக்க கனிம வளங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப தான் திருவண்ணாமலையில் கோல்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே லித்தியம் இருக்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் இந்த ரிசர்ச்சோட பலனா வேற என்ன விஷயங்கள்லாம் அவர் கண்டுபிடிக்க போறாருன்றது அப்கமிங்கில் தான் நமக்கு தெரியும். ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனாக்கு பொலிட்டிக்கல் வார்னிங்கா? ராஷ்மிகா மந்தனா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவங்க நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் ஆகட்டும், புஷ்பா 2 ஆகட்டும், இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. ஆனால் அவங்க சினிமா ஃபீல்டுக்கு கன்னட இண்டஸ்ட்ரி மூலியமாக தான் அறிமுகமானாங்க. அப்படி இருக்கப்போ இப்போ ரீசெண்டாக சாவான்ற ஒரு படம் இந்தியில் சூப்பராக ஹிட் ஆகிட்டு போயிட்டு இருந்திருக்கு. அந்த படத்தை தெலுங்குல இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக ராஷ்மிகா மந்தனா கிட்ட ப்ரெஸ் பீப்பிள் எல்லாமே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹைதராபாத்தில் தான் வீடு இருக்குது, ஹைதராபாத் தான் என்னோட சொந்த ஊர், கர்நாடகா எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்ட கர்நாடகா ஃபேன்ஸ் எல்லாமே ராஷ்மிகா மந்தனா மேல ஒரு பெரிய கோவத்தோட இருக்காங்க. இன்டர்நெட்ல அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கனிகா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல பிறந்துட்டு எப்படி ஹைதராபாத் என்னோட சொந்த ஊர்னு நீங்க சொல்லலாம், கர்நாடகாவை நீங்க அவமதிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. யூஎஸ்ல இந்தியன் லேடிக்கு நடந்த ஒரு கொடுமையான விஷயம். இந்தியாவை சேர்ந்த 67 வயசான லேடி லீலாமா லால் யூஎஸ்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அங்க இருந்த ஸ்டீஃபன்ற ஒரு பேஷண்ட் லீலாமா லால கண்ணா பின்னான்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சு மூஞ்சில இருக்க எலும்பு எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலோட CEO 911க்கு கால் பண்ணி, என்னோட பேஷண்ட் ஸ்டீஃபனை பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இங்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட நர்ஸ் வந்து அன்கான்சியஸா இருக்காங்க, பட் அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனாலும் போலீஸ் ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன்ற ஒரு பர்சன் பேரனாய்ட் டிலூஷன்ற ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். எதனால் அப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியனால தான் ஸ்டீஃபனோட ஃபேமிலி கொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரீசன்னால தான் அவருக்கு அந்த மனநோய் வந்திருக்கு. ஸோ அப்போ இருந்து அவர் இந்தியன்ஸை பார்த்தாலே இந்தியன்ஸ் ஆர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துடுறாரு. இந்த நியூஸில் நம்ம யாரை தப்பு சொல்கிறது? அந்த பேஷண்ட் ஸ்டீஃபனையா, அந்த சிஇஓவையா, இல்லை அடிப்பட்ட லீலாமா லாலையா, இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸையா, இல்லை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கொன்ன அந்த இந்தியனாலையா? யாருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்ன மாப்பிள்ளைக்கு நடந்த ஒரு தரமான சம்பவம். உத்தரப்பிரதேஷ் குர்காம் சேர்ந்த ஒரு கல்யாண மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டணும்னா எனக்கு நீங்கள் ஒரு கார் கிஃப்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அந்த காரோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 51 லட்சம். இதை கேட்டு கடுப்பான பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைய துவச்சி எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. பொதுவாக இந்தியாவில் டவுரி வாங்குறதோ கொடுக்குறதோ சட்டப்படி குற்றம். அதுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுரி வாங்கினாலோ கொடுத்தாலோ 5 வருஷம் ஜெயில் அண்ட் 15,000 ரூபாய் ஃபைன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டவுரியை டிமாண்ட் பண்றவங்களுக்கு 6 மாசம் ஜெயில். லவ்வால நடந்த ஒரு லைஃப் த்ரெட்டன். மங்களூரை சேர்ந்த 40 வயசான ஒரு பர்சன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள லவ் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அபிஷேக் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்ன நியூஸ் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் தெரிஞ்ச அபிஷேக் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு விலக பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பொண்ணு அபிஷேக்கை விடாமல் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. எனக்கு 10 இல்லை 15 லட்சம் நீ கொடுக்கணும், இல்லைனா என் கூட எடுத்த ஃபோட்டோஸ் நம்ம
ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உன் ஆஃபீஸில் சொல்லிடுவேன், இப்படி வந்து ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை நீ லவ் பண்ணுற விஷயத்த உங்கள் ஆஃபீஸில் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. இந்த மாதிரி அபிஷேக்கை த்ரெட்டன் பண்ணியே அவர்கிட்ட இருந்து 10-15 லட்சம் அந்த பொண்ணு வாங்கியிருக்காங்க. இதனால பயப்பட்ட அபிஷேக் வேற வழியே இல்லாமல் அந்த 10-15 லட்சத்தை அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டார்ச்சர் எல்லாமே தாங்க முடியாமல் அபிஷேக் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் லைஃப்பில் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொண்ணால தான், இதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணிட்டு அபிஷேக் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காரு. இந்த நியூஸ் பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். பாகிஸ்தானையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பொண்ணோட செலிப்ரேஷன். அப்படி என்ன செலிப்ரேஷனாக இருக்கும்? பாகிஸ்தானை சேர்ந்த அசிமா ஹிசான் 3 குழந்தைகளுக்கு தாய். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கல்யாண வாழ்க்கை அன்ஹாப்பியாக இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க கணவரை விட்டு பிரியணும்னு நினச்சி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸும் வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ்னா சாவறதுக்கு சமம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி டிவோர்ஸ் மட்டும் வாங்கினது இல்லாமல் அதை டான்ஸ் ஆடி செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் இப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோட கேப்ஷனில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடிக்காத கல்யாண வாழ்க்கையில வாழ்றதை விட டிவோர்ஸ் வாங்கிட்டு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்றது எவ்வளவோ மேல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோக்கு கீழே நிறைய பெண்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ண விஷயத்த சப்போர்ட் பண்ணியும் அண்ட் அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், ஃபைனலி வி ஒன். ஃபைனல் இல்லை, செமிஃபைனல் மேட்ச்சில் தான். ஸோ எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி சூப்பராக போயிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விராட் கோலி ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்டு இருந்தார். போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சார். அண்ட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், கேஎல் ராகுலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதோட ரிசல்ட்டாக நம்ம 48.1 ஓவர்ஸ்லேயே மேட்சை முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் நடக்க போகுது. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட தான் இந்தியா கமிங் சண்டே ஃபைனல் ஆட போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி யார் வின் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ எஸ், தட்ஸ் த நியூஸ் ஃபார் த டே. இது வரைக்கும் நான் சொன்ன நியூஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம பாலிசி தான், தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறது நம்ம பாலிசி தான். வணக்கம்.